வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள். துபாயில் நடைபெறும் உலக அரசு உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்ற உள்ளார். ராஜஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மகளிர் தொழில் முனைவோரிடையே இன்று கலந்துரையாடுகிறார். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் குறித்து விவசாயிகள் முன்வைத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் திரு ஷெபாஸ் ஷெரீப் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா அணி தெலுங்கு அணியை 38-36 என்ற புள்ளி கணக்கில் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அந்நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அபுதாபியில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 40,000க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு பிரதமரை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக நாடாகவும் 7வது பெரிய முதலீட்டு நாடாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திகழ்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதற்கு அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு த ஆர்டர் ஆஃப் சையது என்ற உயரிய விருதை வழங்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தம்மை கௌரவித்ததற்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களை கௌரவிக்கும் விருதாகவே இதனை தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய வம்சாவளியினருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அளித்து வரும் உதவிகளுக்கு இந்தியாவின் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். குறிப்பாக கோவிட் தொற்று காலத்தில் இந்திய மக்களுக்கு தேவையான உதவிகளை அந்நாட்டு அரசு சார்பில் செய்து கொடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், 2030ஆம் ஆண்டுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாகவும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாகவும் இந்தியா உருவெடுக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். துபாயில் இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் ஷேக் முகமது பின் ரஷீதையும் அந்நாட்டின் பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார். பின்னர் இந்திய பொருட்களின் விற்பனை சந்தையான பாரத் மார்ட் பகுதியையும் அவர் பார்வையிட உள்ளார். துபாயில் இன்று நடைபெறும் உலக அரசு உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். அபுதாபியில் உள்ள சுவாமி நாராயண் கோயிலை பிரதமர் இன்று திறந்து வைக்க உள்ளார். இந்த கோயிலை கட்டுவதற்கு நிலம் வழங்கிய அதிபர் திரு ஷைக் முகமது சையத்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். அரசு பணிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வருவதற்காக இந்தியாவிற்கு அரசு தொழில்நுட்ப விருது துபாயில் நடைபெற்ற உலக அரசு மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை ஐக்கிய அரபு அமீரகம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறது. அரசு நிர்வாகங்களில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி மக்களிடம் திட்டங்களை கொண்டு செல்வதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த மதிப்புமிக்க விருதை இந்தியா இந்த ஆண்டு பெற்றுள்ளது. மத்திய அரசின் சாலை வழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறைக்கு சாலைகளில் பாதுகாப்பான பயணத்திற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாலை விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாகவும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் இந்த தொழில்நுட்பங்கள் மூலம் 50% அளவிற்கு சாலை விபத்துகள் தவிர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை இந்தியாவின் சார்பில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் திரு தது மமு துபாய் இளவரசரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நேற்று மாலை ராஜஸ்தான் சென்றடைந்தார். ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா குடியரசுத் தலைவரை வரவேற்றார். இன்று காலை மகேந்திப்பூர் பாலாஜி கோயிலுக்கு சென்று வழிபடும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து தங்கர்பூர் மாவட்டத்தில் பெனேஸ்வர் செல்கிறார். மகளிர் தொழில் முனைவோரை லட்சாதிபதிகளாக உயர்த்தும் திட்டத்தின் பயனாளிகளையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். இந்நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்கின்றனர். பெனேஸ்வரில் உள்ள ஹரி கோயிலுக்கும் சென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபடுகிறார். தில்லியில் மொத்தம் உள்ள 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாகவும் மீதமுள்ள ஒரு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு தர முன்வந்துள்ளதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தீப் பாதக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியின் ஒற்றுமைக்காக ஒரு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுக்க ஆம் ஆத்மி கட்சி முன்வந்துள்ளதாகவும் கூறினார். முன்னதாக குஜராத் மாநிலத்தின் 2 தொகுதிகளுக்கும் கோவாவில் ஒரு தொகுதிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களை அவர் வெளியிட்டார்.
இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதியை வழங்க முன்வந்துள்ளது அக்கட்சியின் நிலைமையை வெளிக்காட்டுவதாக தில்லி பிஜேபி தலைவர் திரு வீரேந்திர சச்தேவா தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டாலும் பிஜேபியே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் குறித்து விவசாயிகள் முன்வைத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்றும் கூறினார். மாணவர்களுக்கான ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை திட்டம் அவர்களின் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாணவர்களுக்கான அடையாள அட்டை தொடர்பான தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதுவரை 25 கோடி அடையாள அட்டைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மாணவர்கள் தங்களது கல்வி தகுதி குறித்த பதிவுகளை மேற்கொள்வதற்கான வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் எந்த பகுதிக்கும் சென்று தரமான கல்வியை பெறுவதற்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். அறிவாற்றலையும் திறனையும் வளர்த்துக் கொண்டு மாணவர்கள் தங்களது இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். மணிப்பூரில் இம்பால் கிழக்கு மற்றும் கங்போக்பி மாவட்டங்களில் இரு குழுக்களுக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் பதற்றம் நிறைந்த பல பகுதிகளில் இரு குழுக்களுக்கு இடையே சண்டை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் திரு ஷெபாஸ் ஷெரீப் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நேற்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் இஸ்லாமாபாத்தில் இந்த தகவலை வெளியிட்டார். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் திரு பிலாவல் புட்டோ சர்தாரி பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிடப் போவதில்லை என்றும் தங்களது கட்சி பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் வேட்பாளர் திரு ஷெபாஸ் ஷெரீப்புக்கு ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள 120 பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு மற்றும் முனைவர் படிப்புகளில் இலங்கை மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்கான கல்வி உதவித் தொகையை கொழும்புவில் உள்ள இந்திய துணை தூதர் நேற்று வழங்கினார். இத்திட்டத்தின் கீழ் இலங்கை மாணவர்களின் படிப்புச் செலவு, விடுதிச் செலவு மற்றும் புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கான செலவையும் இந்திய அரசே ஏற்றுக்கொள்கிறது. மேலும் இந்த மாணவர்கள் பயிலும் பல்கலைக்கழகங்களில் இருந்து அருகில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு சென்று திரும்புவதற்கான விமான கட்டணமும் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முனைவர் படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா அணி தெலுங்கு அணியை 38-36 என்ற புள்ளி கணக்கில் வென்றுள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் பாட்னா அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்துடன் விளையாடுகிறது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் நாளை தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் KL ராகுல் விளையாட மாட்டார் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. அவருக்கு பதிலாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த தேவ்தத் படிக்கல் விளையாட உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துபாயில் நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்ற உள்ளார். ராஜஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மகளிர் தொழில் முனைவோரிடையே இன்று கலந்துரையாடுகிறார். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் குறித்து விவசாயிகள் முன்வைத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் திரு ஷெபாஸ் ஷெரீப் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.
புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா அணி தெலுங்கு அணியை 38-36 என்ற புள்ளி கணக்கில் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.